நாம இப்ப இங்க இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணேஸ்வரர் ஜோதிலிங்க தலத்துல தான் இங்க இருக்கும். இதோட தலவரலாறு பாத்தீங்கன்னா, சுதர்மன் என்பவருக்கும் சுதேகா என்பவருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளா குழந்தை இல்லாத காரணத்தினால தன்னோட தங்கையான கிருஷ்ணரை இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறாங்க தன்னோட சுதேகா என்பவர். அதோட விளைவா அவங்களுக்கு அழகிய ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. தன்னுடைய தங்கையான கிருஷ்ணை மிகப்பெரிய சிவபக்தியான கிருஷ்ணை தினமும் 108 சிவலிங்கங்களை களிமண்ணால செஞ்சு அங்க உள்ள இயற்கையில கழிச்சிட்டு வராங்க. தங்கைக்கு குழந்தை இருக்கு, அக்காவை எனக்கு இல்லையே மிகவும் மனம் வந்த சுதேகா அந்த குழந்தையை அடித்து போட்டு சாக்குல போட்டு அதே குளத்துல வீசிடுறாங்க. இதை கண்டு சட்டம் மனம் வந்த தங்கையான கிருஷ்ணை சிவபெருமான் தன்னோட குழந்தையை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு எண்ணி தினமும் செய்யற மாதிரி 108 சிவலிங்கங்களை செஞ்சு அதே இயற்கையில கரைக்க போறாங்க. அப்ப மிகப்பெரிய பேரொழியோட அந்த மகன் மீண்டும் உயிர் பெற்று வந்து தன்னோட தாயோட காலடிக்கு தொட்டு வணங்குறாப்புல. அப்போது சிவபெருமான் மிகப்பெரிய ஜோதி வடிவமா தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கிறாப்புல. தன்னோட அக்காவை என்னை மன்னிச்சிடுங்க தவறுல இருந்து, அதே மாதிரி இங்க வர மக்களுக்கு மிகப்பெரிய அருளை நீங்க